வெல்கம் டு ஆனந்த சமையல். இப்படி ஒரு முறை புதினா சட்னி அரைச்சி பாருங்கள். ஹோட்டல் சுவையை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாணலி வச்சு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அதன் கூடவே கடுகுளுத்தம்பருப்பு போட்டு கடுகுளுத்தம்பருப்பு பொரிஞ்ச பிறகு ஒரு 9 பச்சை மிளகாவையும் சேர்த்து புதினா நல்லா அலம்பி வச்சுருக்கேன். அதையும் இதனோட போட்டு நல்லா வதக்கலாம். வதக்கிறச்சா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வதங்கும்போது அதன் கூடவே அரை மடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தேங்காவையும் இதில் போட்டு தேங்காய் நல்லா வதக்கலாம். தேங்காவை இந்த எண்ணெயிலே புதினாவோடு சேர்த்து வதக்கும்போது நல்ல சுவை கிடைக்கும். டேஸ்ட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே தெரியும். அதன் பிறகு நல்லா வதங்கிடுச்சு புதினா. இறக்கும்போது ஒரு 1/4 கப் பொட்டுக்கடலை அதில் போட்டு வதக்கலாம் தேவையில்லை. அதில் போட்டு இறக்கி வச்சிடலாம். இது ஒரு பக்கம் அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உளுந்து ஒரு 1/4 கப்பு அதை போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வறுத்துக்கலாம். இது புதினாவிலே சில பேர் போட்டு வறுப்பாங்க. அப்படி புதினாவிலே போட்டு வறுக்கக்கூடாது. தனியாக வறுத்து போட்டு இந்த மிக்ஸோடு கொட்டிட்டு நல்லா அரைக்கும் போது நல்லாயிருக்கும். இந்த புதினாவோடு இதை போட்டோமா ஒரு மாதிரி நச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். இதை மிக்சியில் போட்டு நல்லா சட்னி பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கலாம். இந்த தாளிப்பு கரண்டியிலேயே திரும்பவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு 2 வரமிளகாய் போட்டு அது பொரியட்டும். அது பொரிஞ்சு ஒரு பக்கம் இருக்கிறச்ச ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா மிக்ஸை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அடுப்பில், அதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான சுவையான. அதுக்கு முன்னாடி இதில் ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுடுங்க, மறந்துடாத. அந்த லெமனை பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தாளிப்பை எடுத்து விடுங்க. தாளிப்பு ஊற்றிட்டு லெமன் பிழியாதீங்க. லெமனை பிழிஞ்சிட்டு சுட சுட தாளிப்பை இதில் ஊற்றிடுங்க. அப்போது ஹோட்டல் சுவையை விட சூப்பராக டேஸ்டியாக ஒரு புதினா சட்னி கிடைக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.